தமிழ்ல ஒரு பேய் படம் வந்தா அதுக்கு என்னென்ன சாமுத்திரிகா லட்சணங்கள் இருக்கணுமோ அத்தனையும் சங்கிலி புங்கிலி கதவு துற படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் சொல்லுது. கோவை சரளா இருக்காங்க, காமெடியன் சூரி இருக்காரு, பெரிய சைஸ்ல ஒரு பேய் வீடு இருக்கு, அதுவும் நட்ட நடு வயல்ல. கிளாமர் அப்பீலுக்காக ஹீரோயின் இருக்காங்க, செகண்ட் ஹீரோயின் கூட இருக்காங்க. வாடகை பிரச்சனைனால வேற வீடு தேடுற ஹீரோ கண்ல அந்த ஒரு பங்களா பட அது அம்மாக்கு வாங்கி தர முயற்சி பண்றார். ஆனா அதுக்கு அந்த பங்களால இருக்கிற பேய் ஒத்துக்குச்சா? அதோட ஹீரோவோட மாமனார், அதாங்க ஹீரோயினுக்கு அப்பானா மாமனார் தானே, அவரு ஒத்துக்கிட்டாரா? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மொட்டை ராஜேந்திரன் அவர் என்ன பண்றாரு? வழக்கத்துக்கு மாறா கோவை சரளா இதுல பேய் எக்ஸ்பர்ட்டா வராங்க, அவங்க என்ன பண்றாங்க? இது கதையா இருக்க போகுது அப்படின்றத எல்கேஜி பப்பா கூட சொல்லிடும். முக்கியமா ஸ்ரீதிவ்யா கட்டிலுக்கு மேல அப்புறம் கட்டிலுக்கு கீழே இருக்கிற சீன் ஆல்ரெடி தமிழ் சினிமால ரம் படத்துல வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல சில பல படங்கள்ல வந்திருக்கு, ஒரு ஷார்ட் ஸ்டோரியா கூட வந்துருச்சு. ட்ரெய்லர் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகிற பாயிண்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 18 செகண்டுக்கு மேலதாங்க தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை பேய் நிரூபிக்கிற மாதிரி, அதுவும் அது ஒரு ஆம்பளை பேய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த வாய்ஸை வச்சு சொல்றேன் ப்ரோ. ஸோ அந்த இடத்துல இருந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஜெய் அக்ஷரா கவுடா படத்துல வந்து ஒரு கேமியோ பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல அக்ஷராவை மட்டும் தான் காட்டுறாங்க, ஜெய் கண்ணிலே காட்டல. முதல்ல பேய் வந்து காவு வாங்குறது அவங்களா கூட இருக்கலாம். சிரிப்புக்கு பஞ்சம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா கதைக்கு அப்புறம் பயப்படுற மாதிரியான மொமெண்ட்ஸுக்கு பஞ்சம் இருக்குமா அப்படின்றது தெரியலீங்க. வீட்டோட செட்டிங்கை பார்க்கும்போது தெலுங்கு பட ஸ்டைல்ல இருக்கு. ஸோ மசாலா கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும்னு சொல்லி நம்பலாம். ட்ரெய்லர் வைஸ் கண்டிப்பா இந்த ஒரு படத்துல வந்து சூரி சிரிக்க வச்சிருக்கார், கோவம் வர்ற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணல. சோ கண்டிப்பா படத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த ஒரு ட்ரெய்லர் கொடுத்திருக்கு சார்.